உன் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் நந்தினியோட ஆளா இருக்கணும். அப்படி இல்ல நந்தினி அவனை விலை பேசியிருக்கணும். அவன் மூலமா தான் நந்தினி உன் கார்ல ட்ரக்ஸ் வச்சிருக்கணும். ஏன் அருண் இப்படி இருக்க? உன்னால உன் அம்மாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டுருச்சு பாத்தியா? எப்பவுமே ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. நீ எப்பதான் மாற போற? எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எப்ப கொடுக்க போற? நானே ஏற்கனவே வேதனையில இருக்கேன். உன்னால எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு பார்த்தா என் வேதனையை நீ இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்க அருண். என்னையும் ஆதியையும் நந்தினியால நெருங்கவே முடியாது. ஆனா ஒன்ன நெருங்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் உன் பழக்க வழக்கம்தான். ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு ஏத்தவனா ஒன்ன நீ மாத்திக்கணும். நந்தினியோட பிளான் படி நம்ம 2 பேர்ல யார் ட்ரக்ஸ் கேஸ்ல சிக்கி இருந்தாலும் அவமானம் ஒண்ணுதானே. ஏதோ நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கு. இல்லனா இன்னைக்கு இந்த குடும்ப நிலையை யோசிச்சு பாத்தியா? இதுக்கப்புறமாவது நீ மாறுவ, இந்த குடும்பத்துக்கு ஏத்தவனா நடந்துப்பேன்னு நம்புறேன். அருண், சின்ன தப்பு நடந்தா கூட அதை பொறுத்துக்க முடியாம பெருசா கோபப்படுற உன் அம்மா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்குன்னு தெரிஞ்சும் பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ற? ஒண்ணும் இல்லையே. இங்க வா. கிச்சன்ல வேலை இருக்கு மாமா. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் பண்ணலையே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். நம்பிட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். இரு. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? கிச்சன்ல வேலை இருக்கு மாமா. உன் போன் கொடு. ஏன் உங்க போன் என்னாச்சு? நான் உன் போனை கேட்டேன். கொடு. ஏன்? கொடு. போன்ல ஒண்ணும் இல்ல மாமா. அத நான் பார்த்துட்டு சொல்றேன். நீ கொடு.
குடு. நல்லா இருக்குல்ல மாமா? நல்லா இல்ல. ஏன் மாமா? நான் போட்டோ சொல்ல, உன் திருட்டுத்தனத்தை சொன்னேன். நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணேன்? எனக்கு தெரியாம அங்க நின்று என்ன போட்டோ எடுத்துட்டு நான் காட்டுனா காட்ட மாட்டேங்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தேன். இது மட்டும் இல்ல, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. அப்படியா? என்கிட்ட உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்ப நிறைய பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னியா? பொய்யெல்லாம் இல்ல மாமா, சாமி சத்தியமா உண்மை. அப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. முதல்ல பிடிச்சது ஆள மயக்கிற உங்க அழகான சிரிப்பு, அப்புறம் உங்க அழகான கண்ணு. அவ்வளவுதானா? நிறைய இருக்குன்னு சொன்ன. இன்னும் இருக்கு. அப்புறம் காதல போட்டிருக்கிற இந்த கடுக்கண், கழுத்துல போட்டிருக்கிற இந்த செயின். ஏய், என்ன நகை ஐட்டம்லாம் சொல்ற? என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. குறுக்க பேசாதீங்க மாமா, அப்பதான் நான் சொல்றேன். ஏய், சாரி சொல்லு. அழகான உங்க நெத்தி, எடுப்பான இந்த மூக்கு, அப்பப்ப இந்த தாடி இப்படி இப்படி பண்ணுவீங்களே, அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இருங்க மாமா, இன்னும் இருக்கு. அப்புறம் அழகான இந்த உதடு பிடிக்கும். அப்புறம் கம்பீரமான உங்க நட. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரே நாள்ல சொல்ல முடியுமா? மீதிய நாளைக்கு சொல்றேன். இரு. கிச்சன்ல வேலை இருக்கு மாமா. ஆமா, பெரிய இந்த கிச்சனு. நீ இரு. என்கிட்ட என்னெல்லாம் பிடிச்சிருக்கு நீ சொன்னல, உன்கிட்ட எனக்கு என்னெல்லாம் பிடிச்சது நான் சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, அப்புறமா சொல்லுங்க. நான் இப்ப சொல்லணும். வேணாம் மாமா, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஏய், அப்புறம் அப்புறம் போங்க. அருண், 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 கதவை தர. அருண், அருண், ப்ளீஸ் கதவை தர. அருண், இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? அருண், 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 நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? அருண், கதவை தர. அருண், கதவை தர. அருண், அருண், கதவை தர. அருண், 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 கதவை தர. அருண், அருண், கதவை தர. இப்ப எதுக்காக கதவை உள்பக்கம் தாப்பால் போட்ட? பதில் சொல்ல அருண். நீ கதவை திறக்க லேட்டான ஒவ்வொரு செகண்டும் நான் எப்படி பயந்து போனேன் தெரியுமா? இந்த வீட்ல உனக்கு என்ன குறை? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னோட கோவம் டென்ஷன்லாம் ஓ வரைக்கும் இருந்துட்டா பரவாயில்ல அருண். ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? நல்லது இது கெட்டது இதுன்னு எனக்கு தெரியும் சொன்னியே, இதுதான் உனக்கு தெரிஞ்ச நல்லதா? உன்னால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கமா அவமானமும் ஏற்பட இருந்தது தெரியுமா? நல்ல வேலை, நந்தினி விஷயம் ஆண்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவங்க இதுல தலையிட்டு அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. இல்லனா நம்ம எல்லாரும் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கும். மீடியா பிரஸ் எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு மானத்தை கப்பல் ஏத்திருப்பாங்க. இப்படி எதுவுமே பேசாம உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம் வரும்? இப்படி எல்லாம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐசு. நீ ஒன்னும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல அருண். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட வாரிசு. அவங்கள பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்க எதிரிங்களால எந்த நேரத்திலயும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அருண். இங்க பாரு, நான் ஏதோ உனக்கு அட்வைஸ் பண்றேன்லாம் நினைக்காத. இந்த குடும்பத்துக்காக உன்னை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு.
ஐஸ்வர்யம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பார்வதி. நீ எப்படி இருக்க? ஆதி எப்படி இருக்காரு? நாங்க நல்லா இருக்கோம். அம்மா எப்படி இருக்காங்க? ஆண்டி நல்லா இருக்காங்க பார்வதி. சின்னையா அவர் எப்படி இருக்காரு? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு அருண் கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க ஐஸ்வர்யம்மா? சின்னையாக்கு என்னாச்சு? நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு ஆண்டிய பழி வாங்கணும்னு சதித்திட்டம் போட்ட நந்தினி அது அருணுக்கு தெரியாமலே அருண் மூலியமா செயல்படுத்த பிளான் பண்ணிருக்கா. என்ன சொல்றீங்க ஐஸ்வர்யம்மா? நந்தினி என்ன பண்ணா இப்போ? அந்த நந்தினி அடங்கவே மாட்டாளா? ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டே இருக்கா? எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் அவெல்லாம் திருந்தவே மாட்டா பார்வதி. திருந்தாத அந்த ஜென்மத்துக்கு ஆண்டி வேற திரும்ப திரும்ப மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அது அம்மாவோட பெருந்தன்மை. அத புரிஞ்சுக்காம அந்த நந்தினி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால பெரிய அவமானத்துல இருந்து தப்பிச்சுட்டுதா ஆண்டி சொன்னாங்க. நீ மட்டும் பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு பூஜை பண்ணாம இருந்திருந்தா முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது பார்வதி. அதுல நான் ஒண்ணு பெருசா செஞ்சிடல ஐஸ்வர்யம்மா. நான் பரம்பரை நகையை போட்டு முன்னோர்கள் பூஜை பண்ணதுல உங்களுக்கும் சின்னையாவுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. மூத்த மருமகளான நீ அந்த பூஜை பண்ணதுனாலதான் இப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்த அந்த ஆபத்து விலகி போயிருக்கு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஐஸ்வர்யம்மா. ஆமா பார்வதி. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிங்க ஐஸ்வர்யம்மா. அப்பா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் படாம எப்பயாவது எஸ்கேப் ஆயிரணும். அருண், உன்கிட்ட நான் பேசணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் கண்டுக்காம போயிட்டு இருக்க? அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கப்பா. போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் போலாம். வந்து உட்காரு. ஜஸ்ட் ஒரு 1/2 hourல வந்துருவோப்பா. உன்கிட்ட 5 நிமிஷம் பேசணும். வந்து உட்காரு, அப்புறம் போலாம். வா. இல்லப்பா, போனோம்னா 1/2 hourல வந்துருவேன். வான்னு சொல்றேன்ல. கம், உட்காரு. உட்காரு அருண். ஏன் அருண் இப்படி இருக்க? சாரிப்பா, நான் இந்த குடும்பத்துக்கு பொருத்தமானவன் இல்லை. ஆதிக்கடவுர் பரம்பரையிலேயே நான் பிறந்திருக்கவே கூடாது. தப்பி தவறி பிறந்துட்டேன். அப்படிலாம் ஃபீல் பண்ணாத அருண். 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. அவ்வளவு ஏன், உங்க அம்மாவுக்கு எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீ பார்த்துட்டு தானே இருக்க. பா, அம்மாக்கு என்னால எப்பவுமே பிரச்சனை தான். நடந்த தப்புக்கு என்னால என்ன காரணம் சொல்ல முடியும் சொல்லுங்க? அது உனக்கு தெரியாம நடந்தது தானே? இருக்கலாம்ப்பா, ஆனா அகிலாண்டேஸ்வரோட மகனா இருந்துட்டு நான் அப்படி சொல்ல முடியாதுல்லப்பா. அம்மா மாதிரி இல்லைனாலும் பாதியாவது நான் இருக்கணும்ல. கவலைப்படாத அருண், எல்லாமே ஒரே நாள்ல வந்துடாத. போக போக எல்லாம் சரியாயிடும். நான் இப்போ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது நடந்த பிரச்சனையை பத்தி இல்ல, ஐஸ்வர்யாவை பத்தி. நானும் உன் அம்மாவும் நீ பண்ற தப்பை எல்லாம் மன்னிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீ நாங்க நினைக்கிற மாதிரி மாறி வந்துருவ அப்படி நம்பலாம். ஏன்னா நீ எங்களோட அருண். ஆனா ஐஸ்வர்யா வேற இல்ல. இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு. உன்னை நினைக்கும் போது அவ மனசுல வருத்தம் ஏற்படத்தானே செய்யும். என் புருஷன் இப்படித்தான் இருக்கணும்னு அவளுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல. அத நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
எங்க போயிருப்பாங்க? சரி, மேனேஜர் கிட்ட கேட்போம். கஜேந்திரன், அம்மா எங்க? இப்பதான் தம்பி கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்களா? சரி, அப்ப நானும் கிளம்புறேன். தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்தாங்க ஃபைல்ஸ். ஓ, இதெல்லாம் அம்மா கிட்ட கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லை தம்பி, இந்த ஃபைல் எல்லாம் உங்களுக்கு தான். எனக்கா? என்ன சொல்றீங்க? முக்கியமான மார்க்கெட்டிங் மீட்டிங் இருக்கு தம்பி. அம்மா உங்களை மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்க கூட என்ன இருக்க சொல்லியிருக்காங்க. மீட்டிங்க்கு தேவையான அத்தனை டீட்டெயிலும் இந்த ஃபைலில் இருக்கு தம்பி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. கஜேந்திரன், என்னால மீட்டிங்ல அட்டன் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி, உங்களால எல்லாம் முடியும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. முந்தைய மீட்டிங்ல நீங்க டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம், அதுக்கு எடுத்த டிசிஷன்ஸ், அதுக்கான ரிசல்ட், அதை பத்தின டேட்டாஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும் தம்பி. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஜெயிக்கலாம். அதனால நீங்க தைரியமா இந்த ஃபைலை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மீட்டிங்க ஒரு கை பார்த்தரலாம் தம்பி. வாங்க, வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க தம்பி. நான் வரேன். சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க மாமா. நான் லேட்டா வருவேன் தானே சொன்னேன். நான் சீக்கிரம் வர்றது உனக்கு எப்படி தெரியும்? உங்க பைக் சவுண்ட் கேட்டேன் மாமா. உங்க பைக் சத்தம் காம்பவுண்ட் பக்கத்துல வரும்போதே எனக்கு தெரியும் மாமா. சரி, எனக்கு தலை வலிக்குது. கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரியா? சரி மாமா.